ஹலோ டெக்கிஸ் இன்னைக்கான சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைனக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தா இப்போ நிறைய பேர் பார்த்தா ஐடி ஜாபுக்கு பார்த்தா மூவ் ஆகிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். அப்படி இல்லை நான் ஐடியிலேருந்து நான் ஐடிக்கு போகணும், சுவிட்ச் ஆகணும், இந்த மாதிரி பல பேர் பார்த்தா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு லேக்ஸ் கணக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே கண்டி. ஸோ அவங்கக்கிட்ட சரியான ஸ்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தா ஃப்ரெஷர் நிறைய பேர் என்ட்ரி ஆகிறாங்க. அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தா இந்த லைனக்ஸை பார்த்தா தெரிஞ்சதில்லை. சிஎம்டி கமாண்ட் ப்ராமப்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க உள்ளே என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய க்ரோத் இருக்கும் ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட் முழுசாக பார்த்து முடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு பேசிக்கில் இருந்து இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் ஒரு ப்ரோ லெவலில் பார்த்தா உங்களுக்கு லைனக்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பார்த்தா நான் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கமெண்ட்டை எஃபெக்டிவாக எப்படிலாம் யூஸ் பண்ண மட்டும் இல்லை, இந்த லைனக்ஸ் தெரிஞ்ச நம்ம என்ன மாதிரி ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் எல்லாத்தையும் முதற்கொண்டு இந்த ஒரு சீரீஸில் நம்ம பார்த்தா சொல்ல போகிறோம். இப்போலாம் ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. இல்லைக்கடி அவங்களுடைய எஜுகேஷனுக்காக மோஸ்ட்டாக எந்த ஒரு ட்ரையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தவங்க இருக்காங்க, ஸோ இவங்க டிஃபெண்ட் பண்ணி இருந்தால் போதும் நம்ம போயிடுச்சிக்கலான்னு பார்த்து நினைக்கிறாங்களே கண்டி. ஸோ அவங்களுக்கான ஒரு ரோலை பார்த்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது எந்த அளவில் எஃபெக்டை கொடுக்கணும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக புரிகிற அளவுக்கு பார்த்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த லைனக்ஸ் மாஸ்டர் கோர்ஸில் நம்மளுடைய அஜெண்டா என்னவா இருக்குன்னா சாப்டர் 1லேருந்து சாப்டர் 13 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தா நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தா சில பல டாப்பிக்கை பார்த்தா நம்ம அஜெண்டாவை பார்த்தா எடுத்து வச்சுருக்கோம். அதில் முதல் சாப்டர் என்னென்னா டிஃபைன் லினக்ஸ். ஸோ லினக்ஸை எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா சொல்கிற விஷயமா பார்த்தா பல விஷயங்களை சொல்லும். செகண்டாக பார்த்தா லினக்ஸுக்கும் விண்டோஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தா வேரிஸ் பண்ணி சொல்லுவோம். தேர்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஆஃப் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கான்செப்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தா செட்டிங்ஸ் அப், WSL இந்த மாதிரி நிறைய கான்செப்டை பார்த்தா இதில் இன்க்ளூடாக இருக்குது, நிறையவே இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த உலகத்தில் நிறைய பேர் எதுக்காகவோ பார்த்தோன்னா டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை. இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலே பார்த்தா இந்த ஒரு கோர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸோ அந்த அளவில் பார்த்தா இந்த 13 சாப்டரையும் பார்த்தா நான் உங்களுக்காக கவர் பண்ண போகிறேன். நல்லா தண்ணிலாம் குடிச்சிட்டு ஹைட்ரேட்டாக இருங்க, அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இந்த சீரீஸை பார்க்குற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைனக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியாமல் தான் இந்த ஒரு கோர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்திருப்பீங்க. லைனக்ஸ் எவ்வளோ ஈஸி, விண்டோஸை விட அது ரொம்ப ஈஸின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா GUI, அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ஃபைலை எப்படி டெலிட் பண்ணுறது எல்லாம் பார்த்தா இந்த மர்ஸ் கவ் இதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவே பார்த்தா இந்த லைனக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா எல்லாத்துக்கும் பார்த்தா ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் தான் என்னென்னு தெரியுமா, மோஸ்ட்டாக ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதில் பார்த்தா லினக்ஸ் தான் இப்போ மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீரீஸை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைனக்ஸோட இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும்தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா இதோட டிஃபைன் என்னன்னு இன்னுமே நான் ஆரம்பிக்கல. ஸோ இந்த ஒரு வீடியோவில் முழுசாக பார்த்தனா இதோட இம்பார்ட்டண்ட், ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னு தான் நான் இதோட ஸ்டார்டிங்லேயே சொல்ல போகிறேன். இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் சரி, அவங்க படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லைனக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதோட பெனிஃபிட் என்னென்னு இதை பார்த்தாச்சு தெரிஞ்சுங்க. அதாவது பார்த்தா காலேஜ் உள்ளெல்லாம் பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த லைனக்ஸை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா ஐடி கம்பெனிக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா ஸோ மஸ்ட்டு கேட்குற விஷயம் லைனக்ஸ் தான். கொஞ்ச நாளைக்கு பார்த்தா நீங்கள் லைனக்ஸ் இல்லாமல் பார்த்தா ஒர்க் பண்ணுங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ லைனக்ஸ் மஸ்ட்டு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுற டைமில் ஸோ லைனக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அங்கே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் தரைக்குறைவாக தான் நினைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு நடந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் இப்போ பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்கிறது ரொம்பவும் டைம் எடுக்கும். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் உங்களுக்கு எதனா ஒரு டவுட் வந்தாலும் சரி, ஸோ இது எனக்கு புரியல, இது சரியாக தெரியல, இந்த மாதிரி உங்களுக்கு பல டவுட்டுகள் வந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா அதை பற்றினா தெளிவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறதுல ரொம்பவும் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்பவும் வேஸ்ட்டு டைமு. ஸோ இதுவே நமக்கு தெரியாதவங்க
இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்டலாம் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருந்து பார்த்தா நாலேஜ் கெயின் பண்ணுறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். இதோட கண்டினியூ வீடியோவில் இருந்து பார்த்தா நம்ம லைனக்ஸ் மாஸ்டர் கோர்ஸை பார்த்தா ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நீங்கள் தண்ணிலாம் குடித்து ரொம்ப ஹைட்ரேட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, லைனக்ஸ் மாஸ்டர் கோர்ஸை ஆரம்பிக்கலாங்களா?